இந்த எஸ்ஐஆரில் கேட்பது ஒரு மறைமுக என்ஆர்சி நடத்துகிறார்கள். அதில் கடந்த என்ஆர்சியில் 2002ஆம் ஆண்டு நடக்கும் பொழுது உங்களுடைய உறவினர் பெயர் என்ன அதை எழுத சொல்கிறாங்க. இது யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. 2002 எங்கள் உறவினர் யார் வாக்காளராக இருந்தாங்க, எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆகையால் எதற்காக இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும்? சார், அதிமுக சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? பாஜக எழுதி கொடுக்கறத படிக்கிறாங்க. டெல்லியில பாஜக எழுதி கொடுக்கறத அதிமுக தலைவருங்க படிப்பாங்க. அவங்க படிப்பாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன பின்னாடி இருக்கு சார்? பீகார் வேற, தமிழ்நாடு வேறங்க. கூட்டணி என்பது 1-1-2 கிடையாது. 1-1-11. 900 மில்லிமீட்டர் பெட்ரோல் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட 100 ml பெட்ரோல் இருக்கு. நீங்கள் எங்கே திருச்சி ஏர்போர்ட்டை போகணும், ஃப்ளைட்டை பிடிக்கணுன்னா 1000 மில்லிமீட்டர் தேவை, 1 லிட்டர் பெட்ரோல் தேவை. உங்கள்கிட்ட 900 ml இருக்குது, என்கிட்ட 100 ml இருக்குது. 900 ml போட்டால் நீங்கள் போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது, நடு ரோட்டில் நின்றுவீங்க. இந்த 100 ml ஊற்றினா தான் போய் பிடிக்க முடியும். இதை விட என்ன சொல்ல முடியும்? இதான் கூட்டணிங்க, இதான் கூட்டணி, இதுதான் கூட்டணி, இதுதாங்க கூட்டணி. 1+1. அட என்ன சார், 1+1 2 இல்லை சார், 1+1 11 கூட்டணி. இதுதான் அரித்மெட்டிக். இது இந்தியாவில், இங்கே இல்லை, இந்தியாவில் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும்.